வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொல்லிமலையில தான் இருக்கோம். கொல்லிமலையில எந்த இடத்துல இருக்கோம்னா ஆகாய கங்கையில தான் இருக்கும். இங்க 1196 படி இருக்கு. ஸோ நம்ம கீழே இறங்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்க மக்களே, ஃபுல்லாவே மரமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த மாதிரி கம்பிலாம் வச்சிருக்காங்க. எதுக்காக சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நமக்கு போறதுக்கு, இன்னொரு பக்கம் வரதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம இப்பதான் ஒரு 10-15 படிக்கல இறங்கி வந்துட்டு இருப்போம். ஸோ நம்ம கீழே போய் பார்க்கலாம் அந்த ஆகாய கங்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆகாய கங்கையில குளிச்சா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா கிடைக்கும். அது ஃபுல்லா மூலிகை தண்ணி. கொல்லிமலையில அதிகமாக ஃபுல்லா மூலிகை தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து அடிச்சு வரப்பட்ட இந்த தண்ணிகள் நம்ம உடம்புல பட்டா நமக்கு எந்தவித நோய்களும் வராது. இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆகாயத்துல இருந்து தண்ணி கீழே ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குலாம் வரப்போ ஒரு சில பேருக்கு சளி இருமல்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து குளிக்க மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் சளி வந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஆனால் குளிக்க மாட்டாங்க. ஆனால் சளி இருக்கிறவங்களும் இல்லை தாராளமாக குளிக்கலாம். ஸோ குளிச்சிங்கன்னா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது. ஆனால் டீலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு டீ 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி தலைவலிலாம் வரும்போது நம்ம இங்கே டீ நம்ம குடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு மக்களே. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 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 பீஸ்ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஏதோ லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு வாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தவித ரிஃப்ரெஷ்மெண்ட்டுமே ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே உங்களுக்கு கீழே தெரியுதுங்களா, இப்போ நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 படி நம்ம கீழே இறங்கியிருப்போம். ஸோ கீழே இறங்கி போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்குத்து மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கணும். பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்குது மக்களே. கீழே தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா ஆழமாக போகுதுங்க. என்னமோ என்ன சொல்கிறது, ஒரு கிணறுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்கு. நம்மளால பார்த்து தாங்க இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் என்ன பண்ணுறது, நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் செங்குத்தாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கையில் நம்ம கம்பியை பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கேருந்து நடக்க முடியும். இந்த மலை தெரியுதுங்களா, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்த்து தான் என்ன பண்ண முடியும், இறங்குறதாலும் சரி ஏறதாலும் சரி. இந்த இடத்துல கீழே ஒரு குடிநீருக்காக ஒரு தொட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பாறை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படிக்கட்டுகள்லாம் அவ்வளோ சுலபமாக நம்ம ஏறிட முடியாது, இறங்கிட முடியாது. ஏன்னா 1196 படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம நடந்துடலாம். ஆனால் இந்த படிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். ஸோ இங்கே தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது கேன் இருந்தால் நம்ம எதாவது பிடிச்சிட்டு போய்க்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாமல்னா நீங்கள் கீழே இறங்கவே முடியாதுங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். மக்களே, எப்படி தெரியுது உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு? நல்லா இருக்குங்களா? பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சான்ஸே கிடையாது. பாருங்கள் படி எப்படிலாம் போகுது பாருங்கள். இன்னும் கீழே போகுதுங்க மக்களே. ஒரு வழியாக இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம பாதியை தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே பாறைகளாக இருக்குங்க. இதுதான் கடந்து போகணும். இதுதான் மிகப்பெரிய டாஸ்கே. பார்த்து தாங்க போகணும். கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். இப்போ தண்ணி அந்த அளவுக்கு வரல, அதனால நம்ம இப்போ ஈஸியாக போக முடியுது. இது தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா போகிறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு அந்த தண்ணி தெரியுதா? அங்கே பாருங்கள், அருவியிலேருந்து எப்படி தண்ணி ஊற்றுதுன்னு. இப்போதைக்கு தண்ணி அந்த கம்மியாக தாங்க அருவியில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ படியில் தான் ஏற போகிறோம். பார்த்து தான் மக்களை ஏறணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னமோ கரடு முரடாக இருக்குது. நல்லா கேர்ஃபுல்லாக போகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் கீழே விழ வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இதில் எப்படி போகணுன்னு. ஸோ நம்ம இப்படியே போகலாம். இதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே போனீங்கன்னா ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்படியே மேலே ஏறி போகலாம். ஃபுல்லாக அந்த பழங்காலத்தோட மரத்தோடைய வேருங்க அப்படியே இருக்குது. ஓரளவுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம் மக்களே. ஃபுல்லாகவே பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மலையில தான் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும் மக்களே. உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஆகாய அருவி, ஆகாய கங்கை? மக்களே வேற லெவலில் கூலிங்காக இருக்குங்க.
செம கூலிங்காக இருக்குது இந்த பக்கம்லாம். கீழே நம்ம இறங்க இறங்க பயங்கரமாக கூலிங்காக இருக்குங்க. இந்த சாரல் காற்று நல்லா அடிக்குதுங்க. கிட்டக்க வந்தாச்சுங்க நம்ம. பாருங்க எவ்வளோ ஹைட்லேருந்து வந்து அந்த தண்ணி வருதுன்னு பாருங்க. மக்களே தெரியுதுங்களா உங்களுக்கு ஆகாய கங்கை? இதுதாங்க ஆகாய கங்கை. இடத்துல 1096 படியை நம்ம கடந்து வந்திருக்கோம். படிகள் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக மறையும் நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோம். இன்னும் பாருங்க மேலே ஏற ஏற மழை வந்துக்கிட்டே தான் இருக்கு. மக்களே கடைசியாக நம்ம வந்து ஆகாய கங்கைக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக மழை தாங்க. இப்போ வேற லெவலில் இருக்குல்ல, ஃபுல்லாக மழை தாங்க. தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க. இப்போதைக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் வருது. தண்ணி அதிகமாக வந்துச்சு எங்களால் நிற்கவே முடியாதுங்க. நமக்கு சேஃப்டிக்காக இந்த இடத்துல வந்து கயிறுலாம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த கயிறில் இறங்கி வந்து அந்த பக்கமாக போய் அங்கே நம்ம வந்து குளிக்கலாம். ஸோ அங்கே அந்த கம்பிலாம் இருக்கு. ஸோ நம்ம சேஃபாக போகலாங்க. ஆனால் நீச்சல் தெரிஞ்சால் கொஞ்சம் போகிறது வந்து கொஞ்சம் நல்லா சேஃப் பண்ணுங்க. நீச்சல் தெரியாமல் போனால் என்னதான் நம்ம கயிறு இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் அன்சேஃப் தான். வேற லெவலுங்க, சான்ஸே கிடையாதுங்க. மறக்காம கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கைக்கு வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாவே இந்த மலையிலேருந்து வரதுனால மூலிகை தண்ணி தாங்க. நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. மக்களே ஒரு வழியாக நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாச்சு. இறங்கும் போது இறங்கிட்டோம். ஆனால் வந்து ஏறுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். பாருங்களாம் எப்படி வந்து படிக்கட்டுகள் ஃபுல்லாக செங்குத்தாக இருக்கு. ஸோ இங்கே இருந்து மேலே வரைக்கும் போகுதுங்க. ஃபுல்லாகவே செங்குத்து படிக்கட்டு தான். படிக்கட்டுக்கு வந்தாச்சுங்க. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து ஏறுங்க. ஏன்னா வந்து 1097 படிக்கட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்து செங்குத்தாக தான் இருக்கும். நல்லா மூச்சு வாங்குங்க. பாருங்க படிக்கட்டு இது வரைக்கும் மேலே ஏறி போயிட்டே இருக்குன்னு. ஸோ கம்பியை பிடிச்சிக்கிட்டு போங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சேஃப்டி நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். மக்களே கடைசியாக நம்ம ஆகாய கங்கையிலேருந்து மேலே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.